இன்று நாம் 8/9/24 இருக்கிறோம். மாமா மேரியின் ஹாப்பி பர்த்டே டு யூ மாமா மேரி. கண்ணிமையின் தூய்மையும் காட்சியின் நேர்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. கண்ணிமையின் தூய்மையும் காட்சியின் நேர்மை வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்தது. அன்பே அருளே அழகே அமுதே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு, அம்மா என்ன அழகு. அன்னையின் அழகை நாம் அல்ல, பிதாவே வர்ணித்து அன்னையை அதை வெளிப்படையாக அன்னையிடம் திரு ஏஞ்சல்ஸ் மூலமாக, வானதூதர் மூலமாக அன்னைக்கு தன் அழகுள்ளவர் என்பதை பிதாவே வெளிப்படுத்தியவர். அன்னை மரியா அடிமை நிலைக்கு மரியா தன்னை கையளிக்க காரணம் என்ன? இதோ ஆண்டவரின் அடிமை என்ற அன்னை மரியாவின் சொற்கள் ஆழ்ந்து சிந்திப்பதற்கு உகந்தன. அடிமை என்றால் யார்? கடமைகள் உள்ளவர், ஆனால் உரிமைகள் இல்லாதவர். ஊதியம் முகவரி இல்லாதவர். தலைவரின் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்றபடி நடக்க வேண்டியவர். கொடுத்ததை உடுத்த வேண்டும், கிடைத்ததை உண்ண வேண்டும். இதுதான் அடிமை நிலை. இப்படிப்பட்ட ஒரு தாழ்நிலைக்கு தான் அன்னை மரியா தன்னை உட்படுத்துகிறார். இத்தகைய அடிமை நிலைக்கு அன்னை மரியா தம்மை கையளிக்க காரணம் என்ன? கடவுள் மீது அன்னை மரியா வைத்திருந்த நம்பிக்கை. அந்த ஆழத்தில் தான் இப்படி தன்னையே தாழ்த்தி கொண்டார். எல்லா நேரமும் இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டிருந்த அன்னை மரியா இங்கு தன்னை அடிமையாக கையளித்திருக்கலாம். ஆனால் கடவுளோ அன்னை மரியா அடிமையாக என்றுமே கருதவில்லை என்பதை மனதில் கொண்டு பல உண்மைகளுக்கு விளக்கம் கிடைக்கும். கடவுளாக இருந்த போதிலும் மரியாவின் மீது தனது திட்டத்தை கடவுள் திணிக்க விரும்பவில்லை. மாறாக அவரிடம் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தி சம்மதமா என்று கேட்கிறார். இன்று பொது வாழ்க்கையில் நாம் கணவன் மனைவியாக இருந்தாலும் உறவு என்று வரும்பொழுது அவரிடம் பர்மிஷன் கேட்க வேண்டும். அதுதான் இன்றைய அல்ல, எல்லா நாட்களிலும் எல்லா காலங்களிலும். காலங்கள் மாறினாலும் ஆனால் அந்த உறவுகளுக்கு மதிப்பு உண்டு. அந்த ஒரு மதிப்பைத்தான் பிதா விருப்பத்தை கேட்கிறார், அன்னையிடம் சம்மதத்தை கேட்கிறார். அன்னை மரியா விரும்பிய நிலை தெய்வீகம் அல்ல, இறைவனுக்கு பணிப்பெண்ணாய் விளங்குதல். ஆனால் மரியா ஆண்டவருடைய அடிமை என்று சிந்திக்கும் வேளையில் நாம் ஒவ்வொருவரின் தாய் குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். பிள்ளைகள் தன்னை போற்ற வேண்டும் என்று எந்த தாயும் நினைத்ததில்லை. ஆனால் அன்னை மரியா அதையே தான் நினைத்தார். அவர் இறைவனை போற்றி புகழ்ந்தார், இறைவனுக்கு அடிமையானார், நமக்கு தேவையானதை பெற்று தந்தார். ஒரு வீட்டில் தாய் இருந்தால் எல்லாவற்றையும் நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. தாய் நமக்காக தியாகம் செய்து தன்னையே பிள்ளைகளுக்காக இழப்பார்கள். அதுதான் அன்னை மரியா செய்தார். நாம் இன்றைய தொடர்ச்சி சங்கீதம் 16-17, நீதிமொழிகள் 20-22, 23, 24. இன்றைய முதல் வாசகம் எசையா 35:4-7. இரண்டாம் வாசகம் யாக்கோபு 1:2-1-5. இன்றைய தூய நற்செய்தி மார்க்கு 7:31-37. அன்னை மரியா நமக்கு கிடைத்த வரன். அதனால்தான் நமக்கு வரங்களின் வாய்க்காலாக திகழ்ந்து நமக்கு இறைவனிடமிருந்து வரங்களை அள்ளி தருகின்றார். அன்னையின் தாழ்ச்சி, பொறுமை, அமைதி அனைத்தையும் நாம் உள்வாங்கி நாம் இந்த அன்னையின் திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி ஒவ்வொருவரின் நம்மளுடைய காணிக்கைகளையும் அன்னைக்கு செலுத்தி நம்மளுடைய ஜெபங்களை மாலையாக அன்னைக்கு சூட்டுவோம். நாம் இயேசுவை தொட்டாலும் இயேசு நம்மை தொட்டாலும் நலம் பெறுவது நாம் தான். டச் ஆஃப் த டே மாஸ்டர்ஸ் ஹேண்ட்ஸ் என்ற கவிதையில் மீரா ப்ரூஸ் என்பவர் குறிப்பிடும் ஒரு கதை.
ஒரு தூசு படிந்த வயலின் ஒன்றை அங்கே ஏலம் இடப்பட்டது. எல்லா பொருட்களையும் வாங்க போட்டி போட்டு நின்ற கூட்டம் வயலின் ஏலம் இடப்பட்ட போது மௌனமாய் நின்றது. கூட்டத்திற்கு வெளிப்பட்ட வயது முதிர்ந்த ஒருவர் யாரும் வாங்க முன் வராத வயலினை எடுத்தார். தூசை துடைத்தார். நரம்புகளை இறுக்கி கட்டினார். வாசிக்கத் தொடங்கினார். அழகிய இசை வந்தது. திரும்பிச் சென்ற கூட்டம் அந்த வயலினை ஏலம் கேட்க போட்டி போட்டது. களிமண்ணாலும் கடவுளின் கரங்களில் நம்மை தருவோம். குயவனாய் நம்மை வணைவார். வலுவிழுந்த மக்களை வலுப்பெற செய்த கடவுளின் கரங்களில் நம்மை கருவியாய் தருவோம். முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசையா கடவுளின் கண்கள் வாழ்விழந்தவர்கள் மீது பதிந்துள்ளன என்றும், பயந்தவர்கள், பார்வையற்றவர்கள், காது கேளாதோர், பேச்சு இழந்தோர்களை அவர் பராமரிக்கிறார் என்றும் குறிப்பிடுகிறார். இரண்டாம் வாசகத்தில் தூய யாக்கோபு தனது திருமுகத்தில் பாரபட்சமின்றி சமூக நீதி செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் ஆண்டவர் இறைவாக்கினர் எசையா முன்னறிவித்தபடியே வாழ்விழந்தவர்களுக்கு இயேசு வாழ்வளிப்பாராக செயல்படுவதை படம் பிடித்து காட்டுகிறது. அதனால் நாம் தூசு படிந்த வீணையாக இருந்தாலும் இறைவன் நம்மை மீட்டும்போது நாம் அதில் பயன் பெறுவோம். அது பயனுள்ள வீணையாக மாறும். இதோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி. ஹாப்பி ஃபீஸ்ட் டு ஆல். ஹாப்பி ஃபீஸ்ட் எவ்ரிபடி.